சிவாஜி படத்தில் ஒரு வசனம் ஒன்று உண்டு. காஞ்சி போன ஆறுகள்லாம் கங்கையை பார்த்து ஆறுதல் அடையும், அந்த கங்கையே காஞ்சி போனா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். ஒரு பொருள் திருட்டு போச்சுது அப்படின்னா அரசிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் அரசே திருட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யறது? தேர்தல் ஆணையத்தை ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அதுவும் வெறுமன குற்றச்சாட்டாக மட்டும் இல்லை, ஆதாரபூர்வமாகவே அதை செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனால் இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் நடவடிக்கை என்ன என்ன பரிசீலனை பண்ணியிருக்குது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? ஒன்றுமே இல்லை. சரி, இது இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா என்னங்க ஆகுறது? தேர்தல் ஆணையத்தின் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்னதான் வழி? அதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த காணொலி குறித்த உங்களுடைய கருத்து அது என்ன மாதிரி இருந்தாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம ஒரு உரையாடல் நடத்தலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி நீண்ட காலமாகவே ஒரு ஹைட்ரஜன் பாம் ஒன்று போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது நேற்று போட்டார். ஹெச் ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேரில் அந்த அம்பலப்படுத்தலை ஒரு நடத்தியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2 தடவை தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடான நடவடிக்கைகளை, பக்கச்சார்பான நடவடிக்கைகளை சான்றுகளோட அவர் அம்பலப்படுத்தியிருக்கிறார். இது 3வது முறை. கடந்த 2 முறையிலையும் ஒரு தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் உள்ள முறைகேடுகளை பட்டியலிட்டு இருந்தார். இந்த முறை ஒட்டுமொத்தம் ஒரு மாநிலம், ஹரியானா மாநிலத்தையே அவர் எடுத்துக்கிட்டு என்னென்ன சிக்கல்கள்லாம் நடந்திருக்குது, ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வாக்குகள் முறைகேடாக போடப்பட்டிருக்குது, அப்படி முறைகேடாக போட்ட ஓட்டுனால அரசாங்கமே மாறி இருக்குது, காங்கிரஸ் ஆள வேண்டிய இடத்துல பாஜக ஆண்டுகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு தெளிவான சான்றுகளையும் விரிவான புள்ளி விவரங்களையும் அவர் முன் வச்சிருக்கிறார். அவர் என்னென்ன சான்றுகளை தந்தார், எவ்வளவு புள்ளி விவரங்களை தூக்கி போட்டார் அப்படிங்கிறதுக்குள்ளேலாம் நம்ம இப்போ போக வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா பல யூடியூபர்கள் அதை விரிவாக பேசியிருப்பாங்க. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இப்படி ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆரம்பத்தில் மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் ஒவ்வொரு தொகுதி எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோ முறைகேடு நடந்திருக்குது அப்படிங்கிறத விரிவாக விளக்குனார். இந்த முறை ஒட்டுமொத்தமாக ஹரியானாங்கிற மாநிலமே இந்த முறைகேட்டினுடைய துணையினால் பாஜக ஆண்டுகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து வச்சிருக்கிறார். சரி, இதுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் என்ன? பாஜக அப்படிங்கிற கட்சியின் மேலே தான் அவர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. தேர்தல் ஆணையம், பாஜக அப்படிங்கிற கட்சி, ஒன்றியத்தில் பொறுப்பில் இருக்கிற பிரதமர், இவங்கெல்லாம் இதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்கிறாங்களா? பெருசாக ஒன்றும் இல்லை. கிரண் ரிஜிஜு அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர், அவர் அரசின் சார்பாகவும் பாஜக சார்பாகவும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ அருமையான பதில் தெரியுமா அது? இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் தேர்தல் ஆணையம் பண்ணுச்சு அப்படின்னா காங்கிரஸ் ஏஜென்ட்டுகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த பயங்கரமான கேள்வி. பாஜக சார்பில் ஒன்றிய அமைச்சராக இருக்கிற கிரண் ரிஜிஜு கேட்ட இதே கேள்வியை தேர்தல் ஆணையமும் கேட்டிருக்கு. முறைகேடு நடந்தது அப்படின்னா அந்தந்த பூத்துகளுக்கான காங்கிரஸ் ஏஜென்ட்டுகள் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய கேள்வி. ஆக பாஜகவும் தேர்தல் ஆணையமும் ஒரே கேள்வியை தான் இந்த அம்பலப்படுத்தலுக்கு எதிராக முன் வச்சிருக்கு. பாஜக ஒரு கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி கேள்வி எழுப்புறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் தேர்தல் ஆணையம் அது இந்த மாதிரியான கேள்வியில் ஒரு கேள்வியை எழுப்பி அதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட முடியுமா? காங்கிரஸ் இதுக்கான பதிலை சொல்லலை. நம்ம வெளிப்படையாகவே சொல்லுவோம், ஆமாங்க, ஏஜென்ட்டுகள், காங்கிரஸ் ஏஜென்ட்டுகள் பாஜகவால் விலக்கி வாங்கப்பட்டிருக்க கூடும், அதனால தான் அவங்க அமைதியாக இருந்தாங்க. இது ஒரு பதில். இதனால் தேர்தல் ஆணையம் நடந்துக்கிட்ட முறை சரி அப்படிங்கிற புரிதல் வருமா? அதில் ஏஜென்ட்டுகள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், தேர்தல் ஆணையம் எப்படி நடந்துக்கிட்டுச்சு அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அம்பலப்படுத்துறதுனுடைய சாராம்சம். அதுக்கு தேர்தல் ஆணையம் ஏதாவது பதில் சொல்லியிருக்குதா அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்தியாவில் தீர்ப்பு மன்றங்கள் இருக்குது, உச்ச தீர்ப்பு மன்றம் இருக்குது. உச்ச தீர்ப்பு மன்றம்
ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் தொடர்ச்சியாக நாட்டினுடைய ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்றுற பொறுப்பில் இருக்கிற கடமையில் இருக்கிற ஒரு ஆணையத்தின் மீது குற்றஞ்சாட்டிகிட்டே இருக்கிறாரு. இது குறித்து உச்ச தீர்ப்பு பண்ணுறதுக்கு எந்த கருத்துமே இல்லையா? இது ஒரு முதன்மையான கேள்வி இல்லையா? ஏன் அப்படின்னா சட்டத்தினுடைய ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்கான பொறுப்பும் கடமையும் உச்ச தீர்ப்பு பண்ணுறதுக்கு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த விஷயங்களுக்கெல்லாம் உச்ச தீர்ப்பு மன்றத்தினுடைய கருத்து அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். உச்ச தீர்ப்பு மன்றம் வந்து நேரடியாக அந்த மாதிரியான ப்ரெஸ் மீட் கொடுத்து அந்த மாதிரியான வழக்கம்லாம் கிடையாது. ஒரு முறை அப்படி நடந்திருக்குது அப்படின்னாலுமே கூட. ஆனால் தீர்ப்பு மன்றங்கள் சுமோட்டு அப்படிங்கிற ஒரு விரிவு அதிகாரம் ஒன்று வச்சிருக்கு. யாருமே வழக்கு தொடுக்கலை அப்படின்னாலுமே கூட அந்த வழக்கை தானாகவே முன் வந்து எடுத்து நடத்த முடியும். அதுக்கான அதிகார வரம்புகள் வந்து உச்ச தீர்ப்பு மன்றத்துக்கு வந்து இருக்குது. இப்போ நாட்டில் இது ஒரு முதன்மையான பிரச்சனை இல்லையா? இதை ஏன் உச்ச தீர்ப்பு மன்றம் வந்து தானாகவே முன் வந்து வழக்காக எடுக்கலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி தானாகவே முன் வந்து வழக்கை எடுத்து நடத்துறது அப்படிங்கிறது வந்து இல்லாமல்லாம் இல்லை, அதுவும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா கோவிட் காலம், அந்த காலகட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் வேறு வழி இல்லாமல் கால்நடையாக பல ஆயிரம் கிலோமீட்டர் நடந்தே போனாங்க. அவங்களுக்கு உணவோ வேறு தேவைகளோ எதுவுமே அரசால் நிறைவேற்றப்படலை. அப்படி இருக்கிற போது அப்போ இந்த வழக்கை தானே முன் வந்து உச்ச தீர்ப்பு மன்றம் எடுத்துக்கிட்டு ஒரு வழக்காக நடந்துச்சு. அதே மாதிரி கல்கத்தாவுடைய 2 வங்கிகள், அந்த 2 வங்கிகளுடைய 2 கிளைகளுக்குள்ள ஒரு முரண்பாடு வந்தபோது அந்த வழக்கை தானாகவே முன் வந்து எடுத்து விசாரித்தது உச்ச தீர்ப்பு மன்றம். அதே மாதிரி சிறைச்சாலைகளில் வந்து கைதிகளுக்கு போதுமான வசதி இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தபோது அதையும் தானாகவே முன் வந்து உச்ச தீர்ப்பு மன்றம் வந்து வழக்காக எடுத்து விசாரிச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது ஒரு எடுத்துக்காட்டுகளுக்கு மட்டும் குறிப்பிடுற விஷயம்தான். கடந்த ஆண்டு 2024 மட்டுமே இந்த மாதிரி 10 வழக்குகளை தானாகவே முன் வந்து உச்ச தீர்ப்பு மன்றம் எடுத்து நடத்தியிருக்கு. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான இந்த வழக்கை ஏன் ஒரு வழக்காக எடுத்து நடத்தக்கூடாது? ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மாநிலத்தினுடைய அரசாங்கமே மாறி இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதை எளிதில் கலந்து போக முடியாது. இப்போ சட்டத்தினுடைய ஆட்சியை நிலைநிறுத்துறதுல முக்கிய பங்காற்றுகிற உச்ச தீர்ப்பு மன்றம் இந்த விஷயத்தில் ஏன் அமைதியாக இருக்கணும்? இந்த மாதிரி தானாகவே முன் வந்து வழக்கு எடுத்து நடத்தலை அப்படிங்கிறது ஒரு பக்கம்தான். ஆனால் முதன்மையான பல விஷயங்களில் தீர்ப்பு மன்றம் வந்து நடத்த வேண்டிய வழக்கை கூட கிடப்பில் போட்டு 2019 தேர்தலில் 370க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அறிவிக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கைக்கும் எண்ணப்பட்ட வாக்கு எண்ணிக்கைக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வழக்காக போட்டாங்க. அந்த வழக்கு இன்னைய வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த தேர்தலில் 17C அந்த ஃபார்மை வந்து தேர்தல் ஆணையம் வந்து வெளிப்படையாக இணையத்தில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அறிவித்த எண்ணிக்கைக்கும் 3 நாள் கழித்து அறிவித்த எண்ணிக்கைக்கும் இடையில 7% அளவுக்கு வாக்குப்பதிவில் வித்தியாசம் இருக்குது. இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதிகபட்சம் 1/2% இல்லை 1% தான் கூடும். 7% அந்த மாதிரி கூடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் குறிப்பாக சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் இந்த வாக்குகள்லாம் வந்து அதிகம் பதிவாக இருக்குது. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்குகள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு. தேர்தல் குறித்தான வழக்குகள் மட்டும் இல்லை, பல விஷயங்களில் அடிப்படையான வழக்குகள் வந்து தீர்ப்பு மன்றங்களில் தூங்கிக்கிட்டு இருக்கு. அரசியல் சாசனப்படி நீட் அப்படிங்கிறது வந்து சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்குது, அடிப்படையான வழக்கு. அந்த வழக்கு விசாரிக்கப்படாமல் இன்னும் தூங்கிட்டு இருக்கு. இடஒதுக்கீடு தொடர்பான சில வழக்குகள், இந்துக்கள் அனைவரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற வழக்கு, இந்த வழக்கில் உள்ள தனிப்பிரிவுகள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முதன்மையான அடிப்படையான வழக்குகள். இந்த வழக்குகள்லாம் விசாரிக்கப்படாமல் கிடப்பிலே போடப்பட்டு வச்சிருக்கு. அரசியல் சாசனம் மீறப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், சட்டத்தினுடைய ஆட்சி நிலைநிறுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், சரியான பங்களிப்பை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக உச்ச தீர்ப்பு மன்றங்கள் வந்து சில அதிகாரங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அதிகாரங்களை எல்லாம் உச்ச தீர்ப்பு மன்றம் ஏன் சரியாக பயன்படுத்தாமல் இந்த மாதிரி வழக்குகளை கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறதும், மிக மிக முதன்மையான தருணங்களில் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறதும் ஏன் அப்படிங்கிறது பெரிய கேள்வி.
அடுத்து ஊடகங்கள், அதாவது சொல்லவே வேண்டியதில்லை, முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கைப்பாவையாக தான் பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து செயல்பட்டு இருக்கு. நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு சொல்லி தொண்டை கிளியை கத்துற பல ஊடகங்கள் முதன்மையான பல விவகாரங்களை கண்டுக்கிடாமல் கலந்து போகுது, மறைக்க முற்படுது. ராகுல் காந்தி ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த தேர்தலே முறைகேடாக நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. இது குறித்து ஏதாவது விவாதம் நடந்திருக்குது? இதை எப்படி நம்ம ஊடகம் அப்படின்னு சொல்லி மதிப்பிடுறது? ஆனால் மறுபக்கம் 2G வழக்கு அதை இன்னைய வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஊழலே இல்லை, ஒரு மிகை மதிப்பாக காட்டப்பட்ட ஒரு எண்ணிக்கை. ஆனால் அதை மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிற மாதிரி பூதாகாரமாக சித்தரித்து இந்தியாவில் அத்தனை ஊடகங்களும் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதன் மூலமே பாஜக வந்து ஆட்சிக்கு வந்தது. ஊழலே இல்லாத ஒரு விவகாரத்தை அவ்வளவு தீவிரமாக விவாதித்த இந்த ஊடகங்கள் அதில் 1000ல் 1 பங்கை கூட இவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கு ஏன் கொடுக்க மறுக்குது? அதுவும் வெறும் குற்றச்சாட்டாக இல்லாமல் ஆள் உயரத்துக்கு அடுக்கி வைக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் முன்வைக்கும் போதும் ஊடகங்கள் இப்படி அமைதியாக இருக்கிறது எந்த விதத்தில் சரி? இதுவும் ஒரு முதன்மையான கேள்வி. மக்கள் அவங்கள குறை சொல்ல முடியாது, குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைய முதலாளித்துவ காலகட்டத்தில் அவங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு வெளியில் நின்று சிந்திக்கணும் அப்படிங்கிறத இந்த உற்பத்தி முறை அனுமதிக்கவே செய்யாது. மக்களுக்கு தெரிகிற அத்தனை செய்தியும் எதன் வழியாக வரும் அப்படின்னா ஊடகங்கள் வழியாக தான் வரும். ஊடகங்களில் எது செய்தியாக பேசப்படுதோ அதுதான் மக்கள்கிட்டையும் பேசும் பொருளாக இருக்கும். அப்போது ஊடகங்கள் இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு பக்க சார்போட முதன்மையான பல விஷயங்களை மக்கள்கிட்ட இருந்து மறைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு செயல்படும் போது மக்களுக்கு எப்படி அந்த செய்தி போய் சேரும்? அவங்க மத்தியில் எப்படி இது பேசு பொருளாக ஆகும்? இதுவும் முதன்மையாக சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆக அரசு துறைகள், ஊடகம், தீர்ப்பு மன்றம், இப்படி அத்தனை விஷயங்களும் இது ஏதோ ஒரு சாதாரண மேட்ரு அப்படிங்கிற மாதிரி கடந்து போனாங்க அப்படின்னா இதை அப்படி நம்ம ஏற்றுக்கிட முடியுமா? அப்படி கடந்து போக முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் முதலாளித்துவ கட்சிகள் தான். அரசு இயந்திரம் முதலாளித்துவ வளர்ச்சியை வந்து வேகப்படுத்துறதுக்காக தான் வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்க முதலாளித்துவ கட்சிகளுடைய ஆட்சியில் முதலாளித்துவ உற்பத்தி முறையினுடைய வளர்ச்சி வேகமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற அரசு நிர்வாக எந்திரம், இந்த ரெண்டும் இப்படி இருக்கும்போது சமூகத்தை பின்னோக்கி இழுக்க முடியுமா அப்படிங்கிறது சில அறிவுஜீவிகளுடைய கேள்வி. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி பின்னோக்கி இழுக்க முடியாது. பாஜகவே நினைச்சாலும் ஆர்எஸ்எஸ்ஸே நினைச்சாலும் சமூகத்தை பின்னோக்கி இழுக்க முடியாது. அதனால் இதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிறது அந்த அறிவுஜீவிகளுடைய வாதமாக இருக்குது. ஆனால் ஆப்பிரிக்காவுடைய பல நாடுகள், ஏன் பாகிஸ்தானை கூட நம்ம எடுத்துக்கலாம், முதலாளித்துவ சுரண்டலுக்கு ஆட்பட்டு நிலப்பிரபுத்துவ கலாச்சாரங்கள்லேருந்து மீள முடியாமல் இன்னும் அதுக்குள்ளே உழண்டுட்டு இருக்கு. நம்ம நாடும் அப்படி ஆகணுமா? இந்த கேள்வி யாருக்குமே எழலையா? ஆனால் அந்த அறிவியல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் போக முடியாது. இந்தியா ஒரு முதலாளித்துவ வளர்ச்சி வேகமாக நடக்கிற ஒரு நாடு. அப்படி ஒரு நாட்டில் கலாச்சாரத்தை வந்து மக்களுடைய கலாச்சாரத்தை, வாழ்முறையை யாரும் பின்னோக்கி இழுத்து கொண்டு போயிட முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்குது. ஆனால் உலகமெங்கும் பல நாடுகளை இதுக்கான எடுத்துக்காட்டுகளாக நம்ம கூற முடியும். பிரேசில், மெக்சிகோ, துருக்கி, பிலிப்பைன்ஸ், எகிப்து, இது எல்லாமே முதலாளித்துவ வளர்ச்சி வேகமாக நடக்கிற நாடுகள் தான். ஆனால் இந்த நாடுகளுடைய கலாச்சாரங்கள்லாம் எப்படி இருக்குது, மக்கள் என்ன மாதிரியான சமூக நிலைகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க நிலப்பிரபுத்துவ பண்பாட்டிலிருந்து மீள முடியாமல் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. காரணம், ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் முதலாளித்துவ வளர்ச்சிக்கே இந்த மாதிரியான ஒரு பண்பாட்டு நிலை வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது முதன்மையான விஷயம். அதோடு மட்டும் இல்லாமல் ஆட்சியாளர்களும் அந்த பிற்போக்குத்தனத்தில் இருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் பின்னோக்கி போகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியுமா? நம்ம மேலே சொன்ன பிரேசில், மெக்சிகோ, துருக்கி, பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி நாடுகள்லாம் பெரிய அளவில் தேர்தல் மோசடிகள் எதுவும் நடக்கலை. பிலிப்பைன்ஸில் கூட அந்த மாதிரியான வரலாறு உண்டு. ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா துப்பாக்கி முனையில் தேர்தலுடைய ரிசல்ட்டை மாற்றிருக்கிறாங்க. ஆனால் இங்கே நடக்கிறது அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது. இங்கே ரொம்ப நுணுக்கமாக
யாருக்கும் தெரியாத மாதிரி தேர்தல் ஆணையத்தையே தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு தங்களுடைய வெற்றி தடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. மேலே சொன்ன எந்த நாட்டிலையும் இந்த ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்கும், வேற எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற நிலை இல்லவே இல்லை. ஆனால் இந்தியாவில் அந்த நிலையை நோக்கி நாடு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய மோசடியை வெளில வந்திருக்குது. இது குறித்து உடனடியாக எதிர் நடவடிக்கையை எடுக்க வேண்டிய அத்தனை அமைப்புகளும் கள்ள மௌனம் சாதிக்குது. இப்பவே சட்டத்தை திருத்தி வச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையர்கள் அவங்க பதவியில் இருக்கும்போது எடுத்த எந்த நடவடிக்கைக்கும் அவர்கள் மரணிக்கும் வரை அவங்க மேலே எந்த வழக்கும் பதிவுபட முடியாது அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை திருத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த தைரியத்தில் தான் எதுக்கும் பதில் சொல்லாமல் துணிஞ்சு அவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலை தொடர்ந்தது அப்படின்னா இந்தியா மிகப்பெரிய சிக்கலில் மாட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி மாற்று கருத்து இருக்குதா? சரி, இதுக்கு எதிராக நம்ம என்னதான் செய்ய முடியும்? மக்கள் வெகுண்டெழுந்து வீதியில் திரண்டு இந்த மாதிரியான அமைப்புகளை முற்றுகைக்கு உள்ளாக்குனா தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைய சூழல்ல அந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. மக்கள் இந்த மாதிரியான மோசடிகள்லாம் கேட்டு கொதித்தெழுந்து வெளில வரணும் அப்படின்னாலே ஊடகங்கள் தங்களுடைய வேலையை திறமையாக செஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சாதான் மக்களுக்கு அந்த செய்தி கடத்தப்படும், மக்கள் அதை கண்டு கொதிச்செழுவாங்க. ஆனால் இங்கே ஊடகங்கள் என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படின்னா ஊடகங்கள் செய்ய மறுக்கிற அந்த பணியை யார் செய்கிறது? பெரும் பெரும் கட்டமைப்புகளை வச்சிருக்கிற முதலாளித்துவ கட்சிகள் இதுக்கு அவ்வளோ தீவிரமாக முனைப்பு எடுக்குமா அப்படின்னா அப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதிர்த்து அறிக்கையை விட்டதோடு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஏன்னா இது எங்கேயோ நடக்கிறதோ நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான புரிதல் அவங்க இருக்கக்கூடும். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படி இருக்க முடியுமா? இந்தியாவில் ஏராளமான கம்யூனிஸ்ட் குழுக்கள் இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் பிற வேலைகள்லாம் ஒத்தி வச்சுட்டு முழுக்க இந்த அடாவடித்தனத்தை, இந்த மோசடியை, இந்த அரசையே ஒட்டுமொத்தமாக திருடி மாற்றுகிற இந்த பெருங்குற்றத்துக்கு எதிராக மக்கள்கிட்ட பெரிய அளவில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும். இதை முதலாளித்துவ கட்சிகள்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்போ அவங்க இதை செய்யணும். மறுபக்கம் வழக்குரைஞர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்களோட அமைப்புகளோட சேர்ந்து அதோடு மட்டும் இல்லாமல் அறிவுத்துறையினர்களையும் உள்ள இணைச்சிக்கிட்டு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேர்க்கறதோடு மட்டும் இல்லாமல் இதை ஒரு பெரிய கையெழுத்து இயக்கமாக நடத்தி பெரிய எண்ணிக்கையில் மக்கள் இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி கையெழுத்து வாங்கி அதை உச்ச தீர்ப்பு மன்ற தலைமை தீர்ப்புரைஞர், பிரதமர், குடியரசுத் தலைவர், அதோடு கூட ஐநா அவை, இந்த எல்லாத்துக்கும் அந்த கையெழுத்து படிவங்களை எல்லாம் இவங்க எல்லாத்துக்கும் அனுப்பணும். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம். உச்ச தீர்ப்பு மன்றமோ பிரதமரோ குடியரசுத் தலைவரோ இந்த விஷயத்துக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? ஏன்னா 12 இடத்துல இருக்கிறது அவங்க தானே. தீர்ப்பு மன்றங்கள் ஏற்கனவே எதுவும் செய்யலை அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது இது ஏன் அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னா, உள்நாட்டில் யார்கிட்டையுமே புகார் அளிக்காமல் ஐநா மாதிரியான அமைப்புகள்கிட்ட புகார் அளிக்கிறது அப்படிங்கிறது அமைப்பியல் முறைப்படி சரியில்லை. ஆனால் அதே நேரத்தில் உள்நாட்டில் இந்த மாதிரி பிரதமர்கிட்டையோ குடியரசுத் தலைவர்கிட்டையோ இல்லை உச்ச தீர்ப்பு மன்றத்துடைய தலைமை தீர்ப்புரைஞர்கிட்ட மட்டுமோ இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது கவனமே பெறாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஐநாவைக்கும் இதை சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறோம். ஐநாவைக்கும் இதை சேர்த்து அனுப்பணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் சில அழுத்தங்களாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் இதை நான் பார்க்குறேன். இப்படி கையெழுத்து வாங்கி அனுப்பிட்டதுனால எல்லாம் தலைகீழ மாறிடும், எல்லாம் சரி செய்யப்பட்டு விடும் அப்படிங்கிறது இல்லை பொருள். ஆனால் குறைஞ்சபட்சம் வெளியிலிருந்து சில அழுத்தமாவது வரணும் அப்படிங்கிறது தான் இதில் முதன்மையானது. அப்படி வெளியிலிருந்து அழுத்தம் மக்களும் இது குறித்த உணர்வை பெற்று வீதியில் இறங்க தயாராக இருந்தாங்க அப்படின்னா அப்போதான் இதுக்கான தீர்வு கிடைக்குமே தவிர வேற எப்போதும் வேற எதனாலையும் இந்த மோசடிகளை தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்லை இதை விட வேற சிறந்த மாற்றுகள் இருக்குது, யோசனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா மறந்துடாமல் அது குறித்து கமெண்டில் பதிவு பண்ணுங்க. நம்ம விரிவாக பேசலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.